ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஃபார்மிஸ் ஃபுட்டீஸ்லேருந்து இன்றைக்கி என்ன ரெசிபி பார்ப்போன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம உளுந்தங்களி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உளுந்தங்களிக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி காப்படி, வெறும் பச்சரிசி மாத்திரம் காப்படி இந்த இதில் போட்டுக்கணும். உளுந்து 200 கிராம், இதில் ஒரு கப்பு போட்டிருக்கேன். அரை டீஸ்பூன் வெந்தயம். இப்போ இது மூணையும் என்ன செய்யணும், ஒன்றா ஊற வச்சிடணும். இந்த பாருங்கள், 200 இது, அரை டீஸ்பூன் வெந்தயம். இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தண்ணி ஊற்றிடணும். இது பாருங்கள், ஓவர் நைட் நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். இல்லை நைட்டுக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா மத்தியானத்துக்கு நீங்கள் ஒரு 11 மணி 12 மணிக்கு போட்டாலும் பரவாயில்ல. இப்படி போட்டு நல்லா நம்ம அது ஊறட்டும். ஊறினோடனே பொங்க அதை நம்ம ஆட்டி எடுக்கணும். உங்களுக்கு ஆட்டையில் காமிக்கிறேன். நம்ம இப்படி ஆட்டையில் கொஞ்சம் தள்ளி வேணும். அப்போ தான் அரிசியும் உளுந்து நல்லா குருணை இல்லாமல் ஆடும். இப்போ பாருங்கள், இந்த இவ்வளோ கெட்டியாக இருக்குது. இன்னும் தண்ணி பத்தலை. இன்னும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா இட்லிக்கு உளுந்து நம்ம பொங்க ஆட்டுவோம் பார்த்திங்களா, அது மாதிரி நல்லா ஆட்டணும். இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த அளவு இதில் நம்ம தோண்டிக்கலாம். தோண்டிட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி வச்சு தண்ணியை தனியாக கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பாருங்கள், நல்லா ஆட்டிடுச்சு. இதை தோண்டிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாவை தோண்டி இப்படி வச்சுருக்கோம். இப்போ நம்ம தண்ணி சூடு காட்டி நல்லா கொதிக்க வச்சு, இப்போ பாருங்கள், இவ்வளோ தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டணும். கைவிடாமல் கிண்டிட்டு மாத்திரம் இருக்கணும். அப்போ தான் அந்த குட்டி குட்டின்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டினா அது கெட்டியாக இல்லாமல் நல்லா ஒன்று சொன்னது மாதிரி இருக்கும். எல்லா மாவும் பார்க்க நல்லா சாஃப்டாக உங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால் உப்பு பாருங்கள், கொஞ்சோண்டு இவ்வளோண்டு போட்டுக்கணும். ரொம்பவும் போட வேணாம், ஏன்னா இனிப்பு போட்டு தான் சாப்பிட்றோம். அதனால் ரொம்ப போட்டாலும் கடுத்து போயிடும். அதனால் கொஞ்சோண்டு போட்டுக்கணும். மூடி போட்டு சிம்மில் போட்டு மூடி வச்சிடணும். அவ்வளோதான். இந்த பாருங்கள், அடுப்பு அமர்த்தியாச்சு. சுவையான களி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி.